இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உணர்ச்சி அதிகமானால் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள்? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் உறவில் ஆண்கள் தான் தங்களுடைய முழு உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டுவார்கள். பெண்கள் தங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்வார்கள் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது ஓரளவு உண்மைதான். பெண்கள் தங்களுடைய மனதில் உள்ளதை குறிப்பாக உடலுறவு சார்ந்த விஷயங்களை வெளிக்காட்டுவதில்லை தான். ஆனால் அவர்களுக்கு உணர்ச்சி அதிகரித்து விட்டதை அவர்களுக்கு சில நடவடிக்கைகள் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ச்சி பெருக்கின் மிகுதியால் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள்? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். காதல் கடி என்பது எப்போதுமே சுகமான விஷயம்தான். தன்னுடைய காதலின் மேலும் காதலன் மேலும் அவர்களுக்கு இருக்கும் அன்பின் மிகுதியை வெளிக்காட்டும் தருணங்களில் அதுவும் ஒன்று. அவர்கள் உணர்ச்சி மிகுதியால் செல்லமாக கடிப்பது அப்போது பேரானந்தமாக இருக்கும். ஆனால் உடலுறவுக்கு பின் அந்த இடத்தில் பார்க்கும் போதெல்லாம் அதனுடைய வலி தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவதாக, பெண்கள் ஆண்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறுக்கமாக நெருக்கி அணைத்துக் கொண்டு 2 கைகளையும் ஆணின் முதுகு பகுதியில் வைத்து அழுத்தி 2 கை நகங்களினாலும் அவர்களுடைய முதுகில் அப்படியே கீறிவிட்டால் இருவருக்குமே இன்ப அதிகரிக்கும். ஆனால் என்ன, அவர்களுக்கு கீறல் ஏற்பட்டால் சரி, காயம் உண்டாகும் அளவுக்கு வன்முறையில் ஈடுபடாதீர்கள். மூன்றாவது, காது மடல்களில் உணர்ச்சியை தூண்டும் நரம்புகள் உண்டு. குறிப்பாக ஆண்களுக்கு காது மடல்களில் லேசாக வருடி கடித்துவிட்டால் உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் அதையும் மென்மையாகத்தான் கையாள வேண்டும். காது மடல்களை எப்படி கவ்விக்கொண்டு கடித்தீர்களோ அதே போல ஆண்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கு மேல் உள்ள கை மற்றும் புஜங்களின் பற்களால் கடித்து உணர்ச்சியை தூண்டிவிடலாம். ஆனால் என்ன, மென்மையாக கடியுங்கள். உங்களில் இருக்கும் மிருகத்தை இந்த இடத்தில் தட்டி எழுப்பிவிடாதீர்கள். பின்குறிப்பு: தயவு செய்து கட்டிலில் படிக்கச் செல்லும் போது குத்தும்படியான நகைகளை அணியாதீர்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆங்காங்கே உரசினால் இருவருக்குமே எரிச்சல் உண்டாகும். அதேபோல வித்தியாசமான பொசிஷன்களை முயற்சி செய்தால் உங்களுடைய பாதுகாப்பு அவசியம். வெறும் தரையிலோ அல்லது சொரசொரப்பான இடத்திலோ கட்டிலின் முனை பகுதியிலோ மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வேகத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு பின்பு வலியால் அவதிப்படாதீர்கள். மேலும் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய அறிவுக்கண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவும் இந்த தகவலும் உண்மையும் சரியாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.